நீங்கள் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்டிருக்கீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை பேசியிருக்கிறீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தியானிச்சிருக்கிறீங்க. ஆனால் வசனம் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? டெய்லி வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, இதுபோக செல்லில் பார்க்குறீங்க, என்னமோ செய்கிறீங்க. அத்தனை வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க, அத்தனை வசனங்களை கேட்குறீங்க. அந்த வசனங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தது, என்ன செய்து கொண்டு இருக்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, வானத்திலிருந்து மழை பெஞ்சு ஒரு பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு சாப்பாடை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என்னுடைய வசனம் இருக்கும். ஆனால் அந்த வசனம் உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீ கேட்ட காரியத்தை உனக்கு கொடுக்க முடியும். உன் வாழ்க்கையில் நடக்காத காரியத்தை உன்னை நடத்த முடியும். பலவீனமாக இருக்கிறவனை பலவனாக மாற்ற முடியும். ஒரு ஆற்றல் சக்தியை உனக்கு கொடுத்து உன்னை உற்சாகத்தால் நிரப்பி காலம்பரம் உன் கூட இருந்து ஒரு கண்ணை இவை காப்பது போல காப்பேன் என்று வாக்குகளை பெற்ற நீங்கள், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வந்தா அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை சும்மா விடாது. அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை நடத்தும். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு வந்துவிட்டால் அது செய்து முடிச்சுட்டா அது திரும்பி வரும். எப்படி வானத்திலிருந்து மழை பெஞ்சு அந்த பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என்னுடைய வார்த்தை இருக்கும். அப்படின்னா எப்படி மழை பெய்யுது அதே போல் வானத்திலிருந்து என் வார்த்தை வருகிறது. எப்படி பூமியில் மழை பெஞ்சு பூமியை நனைக்கிறது, விளைய செய்கிறது, அதே போல் என் வசனமும் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை அது விளைய வைக்கும், வாழ வைக்கும்.